ஆகஸ்ட் 10 எங்கள் அம்மாவோடைய பர்த்டே மினி விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெட் ரைஸ் ஆப்பம் அண்ட் தேங்காய் பால். இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி சண்டே எங்கள் சித்தி வீட்டில் வந்து கூழ் ஊற்றுறாங்க ஆடி மாதத்துக்காக. பட் ஆனால் எங்களால் வந்து போக முடியலன்றதுக்காக போர்ட்டரில் அமுச்சுட்டாங்க. இப்போ இந்த மாதிரி போர்ட்டர் சர்வீஸ் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஏதாச்சும் நம்ம யாருக்காச்சும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்னா நம்ம தான் நேரில் வந்து எவ்வளோ தூரம்னாலும் போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி போர்ட்டர் சர்வீஸ் இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கூழ், வெஜிடபிள் குழம்பு, கீரை பொரியல், துள்ளு மாவு, உருண்டை இதுதான் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. மத்தியானமாக பெரம்பூரில் இருக்கிற லக்ஷ்மி அம்மன் கோவிலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். இது எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. சரி இன்னைக்கு வந்து திருவிழான்றதுனால நாங்கள் வந்து கட்டை வாங்கி போடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நாங்கள் போன டைமுக்கு நெருப்பு வந்து மூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கடை வந்து இருந்தது. சரி ஃபஸ்ட்டு நெருப்பில் போய் நாங்கள் கட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே வந்து போக முடியல. ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. வெளியே இருந்தே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நிறைய கடை வந்து இருந்தது. பேங்கிள்ஸ் கடைலாம் வந்து டிஃப்ரெண்ட் பேங்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. இது எல்லாமே வந்து ஈச் 100 rupeesன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப், பேண்ட் இந்த மாதிரி திங்ஸ்லாம் கூட இருந்தது. பர்ஸ், பேக் இதெல்லாம் கூட வந்து விற்றுருந்தாங்க. பேக்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்தது. சரின்னு ஒரு கடையாக நாங்கள் வந்து பார்த்துட்டு போயிருந்தோம். இந்த சட்டி பானை கடையில் வந்து குவாலிட்டியாக இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ அடுத்தது நாங்கள் புருஷவாக்கமில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் நாங்கள் போக போகிறோம். இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ போனப்பயே வந்து சுகர் கேன் ஜூஸ் வந்து குடிச்சிட்டு நாங்கள் வந்து சாரீஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு 2 பட்டு சாரீ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதான் நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு போகிறப்ப தான் வந்து லன்ச் சாப்பிடணும். இன்றைக்கி ஃபுல்லாகவே நாங்கள் இந்த சைட் தான் வந்து இருந்திருந்தோம். எங்கள் அம்மாவோடைய சொந்த ஊர் வந்து பெரம்பூர் தான். ஸோ இங்கேயே வந்து சுற்றிட்டு இருந்திருக்கா மாதிரி ஆயிடுச்சு. லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன்றதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 2 பட்டு சாரீ தான் நான் வந்து வாங்கி கொடுத்தேன். ரொம்ப வெயிட்டாக இருக்கிற சாரீஸ்லாம் எங்கள் அம்மா வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி லைட் வெயிட் பட்டு சாரீஸ் தான் வந்து வாங்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு கனகாமர கலரில் க்ரீன் கலர் முந்தி இருக்கிற மாதிரி. அண்ட் இது வந்து வைர ஊசி புடவைன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைன்ஸாக வந்து வரும். இந்த சாரீ வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம். செகண்டு இந்த சாரீ. இது வந்து வயலட்டில் பிங்க் கலர். இது ரொம்ப நாளாக வந்து இந்த கலர் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். இது நல்ல ஒரு சூப்பரான காம்போ. இதில் கோல்டு ஜரி இல்லாமல் காப்பர் ஜரி இருக்கும். அண்ட் உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஜரி இருக்கிற மாதிரி வரும். முந்தி வந்து பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இந்த கிஃப்ட் தான் நான் எங்கள் அம்மாவுக்கு பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த டே வந்து இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பை.